அபார்ட்மெண்ட். 4th பிளேஸ் கொடுக்குறேன். ஸ்டெடி இன்கம் வரும், மேனேஜ்மெண்ட் கூட ஈஸியா இருக்கும். ஆனா மார்க்கெட் வேல்யூ ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். லாஸ். 5th பிளேஸ் கொடுக்குறேன். லக்ஸரியான லைஃப் ஸ்டைல்ல வாழ்ற மாதிரி இருக்கும், காஸ்ட்டும் கூட ஹையா இருக்கும், மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி, அதோட ரீசேல் வேல்யூ ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். கமர்ஷியல் பிளேஸ். இதுக்கு நான் 3rd பிளேஸ் கொடுக்குறேன். ஹை இன்கம் வரும், ரொம்ப ரொம்ப கமர்ஷியல் ஸ்பேஸ் எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒன்ஸ் உங்களுக்கு ரெண்ட்டுக்கு யாரும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், இன்கம் உங்களால ஜென்ரேட் பண்ண முடியாது, மெயின்டெனன்ஸ் வேல்யூ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும், அதுவே உங்களுக்கு லாஸ்ட்ல பேர்டனா கூட மாறிடும். ஃபார்ம்லேண்ட். இதுக்கு நான் 2nd பிளேஸ் கொடுக்குறேன். ஃபார்ம்லேண்டை பொறுத்த வரைக்கும் லிக்விடிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் அதை சேல் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபார்ம்லேண்டு ரொம்ப வருஷமா நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து நிறையா இன்கம் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ரெசிடென்ஷியல் பிளாட். இதுக்கு நான் 1st பிளேஸ் கொடுக்குறேன். சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமேட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம்ல ஒரு ஹை எண்ட் வெல்த் பில்ட் பண்ற ஒரு ப்ராப்பர்ட்டியா உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால ரெசிடென்ஷியல் பிளாட்டை நான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன்.